Hello everyone, welcome back to my channel Mrs. Nesiban. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் ஈஸியான DIY தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது, இந்த கார்ட் ரேப். நம்ம வீட்லேயே மிகப்பெரிய பிரச்சனை இந்த அலங்கோலமான இந்த ஒயர்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கு $1 எப்படி இந்த மாதிரி ரேப் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க DIY எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம். DIY பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்க்ரோ, இது வெறும் $1 தான். நான் டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். ஸோ $1 இந்த ஒரு வெல்க்ரோ அண்ட் ஒரு சிசர்ஸ் அண்ட் டேப். இந்த டேப் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற டேப் வந்துட்டு பெயிண்டர்ஸ் டேப். இது இல்லை அப்படின்னாக்க நீங்கள் நார்மல் இந்த டேப் இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த இந்த யூஸ்வலாக யூஸ் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நமக்கு ஒரு டேப் வேணும், அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி நான் வந்துட்டு இந்த DIY பண்ணுறேன்றது பார்க்கலாம். முதல்ல நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, ஒரு வயர் எடுத்து இந்த சாஃப்ட் பார்ட் ஆஃப் த வெல்க்ரோ வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபுல் லென்த்துக்கு வந்துட்டு ஒரு 4 பீசஸ் வந்துச்சு. ஸோ 4 பீசஸ் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த ரஃப் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அதே அளவுக்கு 4 பீசஸ் நான் மறுபடியும் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட் பார்ட் ஆஃப் த வெல்க்ரோ வந்துட்டு என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கர் லென்த்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஸ்மால் வயருக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறதுனால. அண்ட் வந்து இந்த ரஃப் பார்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டாலர் ட்ரீல கிடைக்கிற இந்த வெல்க்ரோக்கு எல்லாமே பின்னாடி வந்து க்ளூ இருக்கும், அதாவது ஸ்டிக்கர் மாதிரி. ஸோ நான் கொஞ்சோண்டு ஸ்டிக்கர் அந்த பேக் சைடை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரஃப் பார்ட்டோட க்ளூ சைடையும் இந்த சாஃப்ட் பார்ட்டோட க்ளூ சைடையும் பேக் டு பேக் அப்படியே ஒட்டிக்க போகிறேன். ஸோ கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, அது ஒட்டிக்கும். இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னன்னாக்கா, இந்த ரெஸ்ட் ஆஃப் த க்ளூ இருக்கும் இல்லையா, அந்த சாஃப்ட் வெல்க்ரோவில், அது என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நான் இந்த பெயிண்டர்ஸ் டேப் ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த பெயிண்டர்ஸ் டேப்போட க்ளூ சைடு இருக்கு இல்லையா, அந்த க்ளூ சைடில் இந்த மிச்சம் இருக்கிற அந்த டேப்பையும் பிச்சுட்டு நான் இந்த சாஃப்ட் சைடு அந்த வெல்க்ரோவை வந்துட்டு நான் அதில் ஒட்டிட்டு அதை வந்து பிச்சு எடுத்துட போகிறேன். ஆக்சுவலாக கட் பண்ணி எடுத்துருவேன் நான் பேலன்ஸ் ஒட்டினதுக்கப்புறம். இது வந்துட்டு பெயிண்டர்ஸ் டேப்புன்றதுனால சிசர்ஸ் நான் பெருசாக யூஸ் பண்ண வேணாதோ, கையிலேயே பிச்சிடலாம். அண்ட் இந்த பார்டராக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாத்தையும் நான் ரிமைனிங்கும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஈஸியான கார்ட் ரேப் ரெடி. இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா பக்காவாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த டேப் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, ஆர்டினரி பேப்பரை கூட நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம். இல்லைன்னா அந்த ரஃப் பார்ட் ஆஃப் த இது இருக்குது இல்லையா, அதையும் ஃபுல் லென்த்துக்குமே நீங்கள் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒயரில் சுற்றுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துட்டு வெறும் $1 தான் ஆச்சுங்க. இந்த DIY பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேக்கெட் ஆஃப் வெல்க்ரோ மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப ஈஸியான DIY. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next one. Take care. Bye bye.